அதோட கட்டு சொல்லுங்க. கிட்டத்தட்ட 2 பாலங்கள் இணைத்து இலங்கை அரசாங்கத்திட்ட இந்த அளவுக்குரிய கெப்பாசிட்டி இல்லாதபடி நடுவில் ஒரு தடை ஒன்று வந்து மண்ணை பறிச்சு இந்நேரம் நாங்கள் சைட்டால முடத்தைக்கு ஓடிடுமே. 4 பாலம் இந்த இலங்கை நாட்டுக்கு கட்டுவதற்காக இன்னும் நாங்கள் நடந்தானே அப்புறம் அங்கால பெற்றிருக்கணும். பாதுகாப்புக்காக பலத்த உண்மையிலேயே ஒரு 2 புறமும் பயணிக்கக்கூடிய மாதிரி இந்திய ராணுவம் அந்த உறுப்பினர்களோட கதைக்கும் போது அவர்களோட உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் கிளிநொச்சி மாவட்டம் தான். கிளிநொச்சி மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லணுமெண்டா பரந்தன் சந்திலேருந்து முல்லைத்தீவு பயணிக்கிற அந்த பாதையில் தான் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு பாலம் ஒன்று உடைஞ்சு அதனுடைய திருத்தல் வேலைகள் எல்லாமே இந்திய இளைஞர் இராணுவர்கள் உட்பட அதை செய்து கொண்டிருக்கணும். அந்த வகையில் இன்றைய தினம் பாருங்கள், கிட்டத்தட்ட அதிகளவான வேலைகள் செய்திருக்கணும். பாலம் முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு முடிவு பெறும் தருவாயில் பாலத்தை தள்ளி கொண்டு வந்து அதில் முற்பகுதியை கிட்டத்தட்ட அடுத்த பகுதியில் சென்றடையக்கூடிய மாதிரி இடத்துல கொண்டு வந்து கிட்ட விட்டுருக்கணும். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா பாருங்கள், இந்த பகுதியில் ஒரு தனிப்பட்ட பால அமைப்புகள் இருக்கிற இந்த பகுதி இருக்குது தானே பாருங்கள், நான் காட்டுறேன். கிட்டத்தட்ட இந்த பகுதி கிட்டத்தட்ட பாருங்கள் தனிப்பட்ட பகுதியாக இருக்குது. மிச்சம் எல்லாமே கிட்டத்தட்ட 3 பகுதிகளை இணைத்த மாதிரி இருக்கும். அப்போ இது ஃபுல்லாகவே இழுத்து கொண்டு போய் அங்கால் பகுதியில் கொண்டு வந்து விட்டதுக்கு பிறகு இந்த தனிப்பகுதி மட்டும் கலட்டி எடுத்துடுவாங்க. கிட்டத்தட்ட பெரிய பாலம் இதில் வரப்போது 2 புறமும் பயணிக்கக்கூடிய மாதிரி 2 சைட்டுமே வாகனங்கள் போயிட்டு வரக்கூடிய மாதிரி தனிப்பட்ட பகுதி நடுவில் ஒரு தடை ஒன்று வந்து இந்த பாலமானது அமைய பெற போது. அதோட இன்னொரு விடயம் ஒன்று சொல்லணும். கிட்டத்தட்ட இந்திய இராணுவம் அந்த உறுப்பினர்களோட கதைக்கும் போது அவர்கள் ஒரு விடயம் ஒன்று சொன்னாங்க. கிட்டத்தட்ட 4 பாலம் இந்த இலங்கை நாட்டுக்கு கட்டுவதற்காக போடுவதற்காக கொண்டு வந்தவர்களாம். கிட்டத்தட்ட 2 பாலங்கள் இணைத்து இந்த இடங்கள்ல இந்த பாலங்கள் அமைச்சிருக்கணுமா. குறிப்பாக என்ன காரணம்டா, மக்கள் அவர்களுடைய ரிக்வெஸ்ட் அதை கேட்டிருக்கணும். பாதுகாப்புக்காக பலத்த ஒரு பாலமாக போட்டு சொல்லி கேட்டபடியா 4 பாலத்தில் 2 பாலங்கள் இணைந்து போடப்பட்ட பாலம் தான் இந்த பரந்தனில் இந்த முல்லைத்தீவு பயணிகள் இடைப்பட்ட அந்த பாலமானது 2 பாலங்களை ஒன்றிணைந்து போட்ட பாலம். அதோட மற்ற 2 பாலங்களும் என்ன இடத்துக்கு வரமன்ற தகவல் அடுத்தடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு தாரேன். தொடர்ந்து இந்த இடங்களில் வேலைகள் எல்லாமே நிறைவு பெற்ற தருவாயில் இராணுவம் எல்லாருமே வெளியில் போயினோம். நாளைய தினம் முழுதுமாக இது ஃபுல்லாக அந்த இடங்களை கொண்டே விட்டு அடுத்தடுத்து அந்த நடை பாதையில் வைக்கிற அந்த தகடுகள் வைக்கிற வேலைகள் இடம்பெறும். இறுதிக்கட்ட வேலை பணிகள் தான் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்திய இராணுவங்கள் இதில் முக்கியமாக அவசரமாக துரிதமாக வேகமாக அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடங்களில் இறுதிக்கட்ட பணிகளாக கூடுதலான அந்த பாகங்கள் எல்லாமே பொருத்திட்டினோம். நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த இடங்கள்ல மறுபுறம் அதிவேகமாக அந்த பாகங்கள் எல்லாமே பொருத்தி கொண்டிருக்கலாம். இந்த இடங்களை பாருங்க, மேல எல்லாம் மாதிரி நின்று வேலை செய்து வந்துக்கலாம். தற்பொழுது மறுபுறம் இலங்கை இராணுவம் தங்களுடைய பணிகளை என்ன மாதிரி எல்லாம் செய்யணும்னு பார்ப்போம். நாங்கள் எந்த நேரமும் இந்திய இராணுவம் செய்கிற பணிகளை மட்டும்தான் உங்களுக்கு காண்பித்திருப்போம். இந்த இடங்களில் இலங்கை இராணுவம் தமது பணிகளை அதிவேகமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதோட இந்த இடங்களில் இப்போ மாலை நேரமாகிறபடியாக தமது வேலைகளை முடித்து இந்த இடங்களால் மக்கள் அனைவரும் பயணம் செய்யணும்.
இந்த இடங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 6 பேர் இந்த பாகங்களை தூக்கி கொண்டு போய் அந்த இடங்கள்ல வந்து கனரக வாகனத்துல கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யணும். அந்த கனரக வாகனம் தான் அங்கால இருந்து இந்த இடங்களை அப்படியாக பகுதிகளை மாற்றி அந்த இடத்துல கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த இடங்கள்லாம் நாங்க நடந்து போற இடங்களுக்கு வரப்போற தகடு. இந்த பாலத்தை பார்க்க வந்ததா? இந்த இந்திய ராணுவம் பாலம் அமைக்கிற சம்பந்தமா உங்களுடைய கருத்து? உண்மையிலே இந்திய ராணுவம் இந்த பாலம் அமைக்கிற உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். என்னன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கத்திட்ட இந்த அளவுக்குரிய கெப்பாசிட்டி இல்லாதபடியா இந்திய ஆர்மிட்ட இருக்க உதவியை கேட்டு இந்த பாலத்தை அமைக்கிறோம் கேட்டு. ஏன்னா இலங்கை அரசாங்கம் அந்த அளவுல ஒரு பங்கு ரோட்ல இல்ல. நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இலங்கை ராணுவத்தால முடியாது. இலங்கை ராணுவத்தை நான் குற்றம் சாட்டல. இந்த இலங்கை அரசாங்கத்திட்ட அவ்வளவுக்கு ஒரு பாலத்து உண்மையிலே இலங்கையில ஏற்பட முழுமையான ஒரு பாதிப்பு தானே. இலங்கை முழுமையாகத்தான் இந்த சூறாவளி தாக்கி இருக்கு. அதனால இலங்கை அரசாங்கத்தை குற்றம் சாட்டல. ஆனா ஒரு மனிதாபிமான அடிப்படையில இந்த இலங்கை ராணுவம் வந்து எங்களை செய்யறோம் ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல நீங்க அந்த வங்குரோத் சம்பந்தமா சொன்னீங்க தானே. அப்ப இந்த இடத்துல நீங்க அனுர ஆட்சியதா கூட சொல்றீங்க. அனுர திசாநாயக்க உண்மையிலேயே ஒரு அனுர திசாநாயக்க வந்தபடியா தான் இப்படி நடக்குது. இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்துல இப்படி எல்லாம் நடக்கிறது வாய்ப்பே. மற்றது முக்கியமா எந்த விஷயம் இருக்கணும் என கூடுதலாக நீங்க கிளிநொச்சி என்றபடியே இந்த இடத்துல பயணம் செய்வீங்க. இந்த பாலம் இரு பக்கம் பாலமா வருது. இது சம்பந்தமா தான் வலது பக்கம் போறதுக்கு ஒரு பாதை, இடது பக்கம் ஒரு பாதை. இது சம்பந்தம் உங்களோட கருத்து? உண்மையிலேயே வலது பக்கம் இடது பக்கமா சொல்லி எப்படி கேக்குறீங்க? அதாவது நடுவுக்குள்ள தடை வந்துதான் பாலம் பெறப்போகுது. இந்தியால இருந்து போராக்கள் தனியாக. அதாவது இதுவரை காலத்துக்கும் இந்த முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டத்துல வலது பக்கம் இடது பக்கமா நடுவுல ஒரு தடை இல்லாத மாதிரி தான் பாலம் இருந்தது. இதுல சில இதுகள் அதாவது நடைமுறை சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி வரும். ஆனா வாகனத்துல போறவர்கள் கொஞ்சம் கவனமாயும் மிக நேர்த்தியாய் நடக்கணும்ன்றது. ஏன்னா அந்த இடங்கள்ல உண்மையாக பெரிய கனரக வாகனங்கள்லாம் போய் வரைக்க சிக்கல் ஏற்படும் அந்த இடங்கள்ல இந்த நடுவு தடை இருக்கிறபடியா. அதனாலதான் நான் அந்த விஷயத்த கேட்டேன். இது இப்போ நிரந்தரமா இந்த பாலத்தை வச்சிருக்கலாமா, அது சம்பந்தமா பாவிக்குமா, அது சம்பந்தமா உங்களுடைய கருத்து? உண்மையிலேயே இந்த பாலத்தை நிரந்தரமா வச்சிருக்கிறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. இது காலப்போக்கில் ஒரு இந்த காலநிலை சீரின்மையான பிறகு ஜனவரி பிப்ரவரியில இந்த பாலத்தை நாங்கள் பழமையா இருந்த மாதிரி செய்யறது தான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து? ஆனா இது திட்டம் இல்ல, உங்களுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. சரி, வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இந்த இந்திய அரசாங்கம் இந்த ராணுவத்திற்கு நான் இதுல நன்றி கூற கடமைப்பட்டது. தமிழ் இந்த இலங்கையில நான் ஒரு தமிழ் மகனா இருந்து கொண்டு அவர்கள் எங்களுக்கான மனிதாபிமான அடிப்படையில் இந்த பாலத்தை செய்து தந்ததுக்கு அவர்களுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். சரி, இந்த இடங்கள்ல பாருங்க நடுவுல மட்டும் உயர்த்தி கொண்டு போறாங்க. அதுக்கான திட்டங்கள் என்னமான்னு தெரியல. நான் நினைக்கிறேன் அந்த பாறங்கள், அதாவது முன்னோக்கி வாங்க இந்த மாதிரி நிப்பாட்டாதபடியா பாறங்களை சமப்படுத்துறது, தூக்கி எரியாம நினைக்கிறேன். அப்ப கேட்டு தெரிஞ்சுள்ளோம். எல்லாருமே வேலை முடிகிற நேரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ தான் சமயம் போய் தேநீர் அருந்தி விட்டுட்டு இப்போ இந்த இடங்கள்ல திரும்ப தள்ளுறதுக்கான ஏற்பாடுகளை தான் செய்ய போறாங்க. பாருங்க, தள்ளுறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய போயின்னு பாருங்க. அதிவேகமாக செயற்பாடுகள் ஈடுபடணும். என்ன காரணம்னா கிட்டத்தட்ட இரவு நேரமாக போது, அதனால அதிவேகமாக அவர்களுடைய வேலை செய்ய போயினா
சாவிஇந்த விருப்பத்தை பாருங்க. தள்ள போறீங்களா? தள்ள போறீங்களா? இல்ல இல்ல தள்ள இல்லையா? அந்த பக்கம் வர பிள்ளைங்களா என்ன சார்? அந்த பக்கம் வரைக்கும் இருக்கு. அப்ப இப்ப தள்ள இல்லையா? அந்த பக்கம் வர சார் பிள்ளைங்களா என்னண்டு? அந்த பக்கம் வரல. ஆ ஆ ஆ தெரியல, நான் கேட்டேன், தெரியல. என்கிட்ட இல்லையா தள்ளுறது? இந்த தள்ள மாட்டீங்களா? இல்லை எனக்கு அந்த விஷயம் 40 விஷயம் சொன்னா கேட்டு சொன்னீங்களா? எனக்கு அதோட கேட்டு சொல்லுங்களா? ஓகே சார். இந்த இடங்கள்ல பணிகள் எல்லாமே நிறைவு பெற்று அவர்களுடைய பொருட்களை எல்லாமே எடுத்து ஒழுங்கு செய்கிற அந்த காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். இறுதியாக இந்த இடங்கள்ல பூட்டப்பட்ட அந்த பாகங்களுடைய நட்டுகளை பாருங்க முற்று முழுதாக இருக்கிறாங்க. இந்த இடங்கள்ல தொடர்ந்தும் அந்த நட்டுகள் இருக்கிற வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது முடிய எல்லாருமே அவர்களுடைய இடத்துக்கு வேலை முடிச்சுட்டு போயிடுவாங்க. நாளைக்கு வந்து தான் இது மீது பகுதியை தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க இந்த இடங்கள்ல இந்த நட்டுகள் எல்லாம் இறுகி கொண்டிருக்கணும். அதோட முக்கியமான ஒரு தகவல், முன்னே ஒரு காணொலியில் நான் உங்களுக்கு தவறுதலாக சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இடங்கள்ல இந்த விடயம், அதாவது இந்த நடுவில் வர இந்த விடயம் ஏன் வருது, என்ன விஷயத்துக்காக வருதுன்னு நான் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தப்பட்ட அந்த விடயத்தை சொல்கிறேன். இனி வர தொடர்ந்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த இடங்கள்ல பாரங்கள், அதாவது அந்த இந்திய இராணுவம் அவர்களோட கதைக்கும் போது அவர்கள் சொன்னாங்க, 2 சைட்டுமே பாரங்களை தாக்குறதுக்கும் 2 சைட்டும் சமப்படுத்துறதுக்காக இந்த இடங்கள்ல இந்த மேல், அதாவது நடுவில் 2 மேலையும் உயரமான ஒரு பகுதி ஒன்று வரும் என்று சொல்றாங்க. கிட்டத்தட்ட முழுமையாக முடிவு பெறும் தருவாயில் இருக்கிற இந்த பாலத்தை தான் நாங்கள் தற்பொழுது பார்க்குறோம். நாளைய தினம் இது முழுவதுமாக அங்கே முன்னுக்கு தள்ளிட்டு அந்த நடைபாதைக்கு வர அந்த தகரங்கள் போடுறதுக்கான வேலைகள் இடம்பெறும். வேலை முடிச்சுட்டு சார், வேலை முடிஞ்சுதா? வேலை முடிஞ்சுதா? வேலை முடிஞ்சு எல்லாம் போயினா எல்லாருமே வேலைகள் அனைத்து முடிவெற்ற பிறகு போகிற காட்சிகளை தான் பார்க்குறோம்.
இன்றைய தினம் உண்மையாகவே வேகமாகவும் அதிகமான வேலைகளை முடிச்சிருக்கணும் இந்த இந்திய ராணுவம். கூடுதலாக இந்த இடங்களில் இளைஞர் ராணுவம் அவர்களுடைய பங்குகளை செய்திருக்கணும். என்னென்னா அங்கே இருக்கிற அந்த தகடுகள் எல்லாமே அந்த பாலங்களுடைய பகுதிகள் எல்லாத்தையுமே அவர்கள் தான் தூக்கி கொண்டு வந்து கொடுத்தது. இங்கே இந்திய ராணுவம் இந்த இடங்களுக்கு இந்த பொருத்தல் வேலைகள் எல்லாத்தையுமே செய்தவங்க. தொடர்ந்து இந்த இடங்கள்ல இனி பொருத்த வேண்டிய பகுதிகள் பாருங்க, இந்த இடங்கள்ல நிறைய இருக்கு. அது என்னென்ன பகுதிகள் என்னென்ன பொருட்கள் இருக்குன்றதை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இதுல கூடுதலாக இனி நடப்பாவணிக்கு போடக்கூடிய அந்த தகடுகளும் அந்த இரும்பு கம்பிகளும் மற்றது அதுக்குரிய நட்டுகளும் இந்த இடங்கள்ல வச்சிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கயிறு எல்லாம் இருக்குது. இந்த விஷயம்தான் இந்த நடப்பாவணிக்கு வார அந்த தகரம். இதுதான் கூடுதலாக எப்படி இருந்த இடம், பாலங்கள் எல்லாமே முடிவு பெற்று ஒரு மக்கள் பயணிக்கிறதுக்கு இலகுவான ஒரு இடமாக மாறப்போது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஓரிரு நாட்களில் இந்த இடம் முழுவதுமாக முடிவடைந்து விடும் என்று நினைக்கிறேன். எல்லா இராணுவ அதிகாரிகளும் முத்தியோதர்களும் வேலை முடிச்சு போயினோம். கிட்டத்தட்ட மாலை நேரம் 6 மணி 6:30 மணி அளவு ஆகின்றது. இந்த நேரம் இந்த இடங்கள்ல இலங்கை இராணுவ உத்தியோகத்தில் நிற்கணும். இப்ப உங்களை விடுறாங்க இல்லையா? பாருங்க, உங்க எல்லாரும் சுத்தி வளைக்கிறாங்களே. விஷயத்தை சொல்லிட்டு போங்க. சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, நீங்க இந்த பாலம் உடைஞ்ச நேரத்துல விட்டு இருந்தா கூட நாங்க இந்த வயல்களுக்கு போறது பண்றதுக்கு நாங்க இந்த இதால நாங்க டிராக்டர்ல மண்ணை பறிச்சு இந்நேரம் நாங்க சைட்டால மூணு சைக்கிள் ஓடிடுமே. இன்னும் நாங்க நடந்தானே அப்புறம் அங்கால சைக்கிளை விட்டு இங்கால சைக்கிளை விட்டு என்னமையா ஒரு 2 நாள்ல சரி வந்துடும் ஐயா. சரி சரி சரி. நல்லதான்.